குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் தாராளமாக கிளாரிஃபை பண்ணிட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இஸ்ரேல் ஈரான் மோதல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு G7 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா G7 நாடுகளுடைய கூட்டமைப்புக்கான மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடத்தினாங்க. ஆண்டு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தினாங்க. இது கனடாவில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா? அதிலே கொடுத்துருக்காங்க. கனடா தலைமையில் அந்நாட்டில் உள்ள ஆல்பர்டா மாகாணம் கனாஸ்கிஸ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகள் நடைபெற்ற G7 உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்துச்சு. கனடா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள இந்த கூட்டமைப்பின் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு, பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர், பிரான்ஸ் அதிபரான இமானுவேல் மேக்ரான், இத்தாலி பிரதமரான ஜார்ஜியா மெலோனி, ஜெர்மனி பிரதமர் பெட்ரிக் மெர்ஸ், ஜப்பானிய பிரதமர் ஷிகரு இஷிபா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. பிரதமருடைய பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50 குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டை முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரூபாய் 64 லட்சத்தில் திருநங்கைகளுக்கான அரண் எனும் தங்கும் இல்லம் வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடைய தொண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கான அரண் என்ற பெயரில் 2 தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் ரூபாய் 64 லட்சத்தில் அமைக்கப்பட உள்ளது. ஓகேங்களா? இந்த அரண் என்ற தங்கும் விடுதிகள் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கானது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சிகரம் ஐஏஎஸ் இலவச பயிற்சி மையத்தில் சேர ஜூன் 20 விண்ணப்பிக்கலாம். தகுதியில் ஐஏஎஸ்ஐ படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க. இந்த நுழைவுத் தேர்வு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இணைந்து இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து கட் பண்ணி நம்ம குரூப்பில் போடுறேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா www.sigaramIAS.com அப்படின்ற இணையதளத்தில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பரே கொடுத்துருக்காங்க 9342321192. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தாமிரபரணியை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான மட்டும் எடுத்துக்கலாம். தமிழகத்திலே உற்பத்தியாகி தமிழகத்திலே கடலில் கலக்கும் ஒரே நதி எது அப்படின்னா தாமிரபரணி தான். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்திங்கன்னா பொதிகை மலையில் உற்பத்தியாகி 120 கிலோமீட்டர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா பாய்ந்து வங்காள விரிகுடாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி கனடா வந்தடைந்தார். இம்மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவதுடன் பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேச இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் G7 கூட்டமைப்பில் உள்ள உலகின் வளர்ந்த பொருளாதார நாடுகளான பிரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இந்த 7 தான் இருக்குது. இந்த 7மே அப்படியே வரிசையாக போட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. G7 கூட்டமைப்பில் இந்தியா இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து தொல்லியல் துறை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணா இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி எங்கே இருக்குன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசிக்காக கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். ஓகேங்களா? 2015-17 ஆண்டுகளில் இந்திய தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையான பொருட்கள், கட்டட செங்கற்களால் ஆன கட்டமைப்புகள், பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட பொருட்கள், தங்க ஆபரணங்கள், மனித எலும்புக்கூடுகள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, தலாய் லாமாவுடைய பிறந்த நாளை கருணை தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட அமெரிக்க நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இல்லை திபெத் பௌத்த மத தலைவரான 14வது தலாய் லாமாவினுடைய 90வது பிறந்த நாளை ஜூன் 6ஆம் தேதி கருணை தினமாக அறிவிக்க கோரி 2 உறுப்பினர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை வந்து திங்கட்கிழமை அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? தலாய் லாமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா திபெத் பகுதியில் வாழ்ந்தவர். இவர் சீனா கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சீன அரசு வந்து பார்த்திங்கன்னா இவரை கைது செய்கிற மாதிரி இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா 1959 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? இந்த இமயமலை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு.
அடுத்தது தமிழகத்திலிருந்து முதல் தேசிய மகளிர் பவர் லிஃப்டிங் நடுவராக ஆர்த்தி அருண் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் கேட்டகரி 1 நிலையிலான ஒரே நடுவராகவும் அவர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவருக்கான இந்த அங்கீகாரத்தை சர்வதேச பவர் லிஃப்டிங் சம்மேளனத்தின் அங்கமாக இருக்கும் இந்திய பவர் லிஃப்டிங் சம்மேளனம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஆர்த்தி அருண் அப்படின்றவங்க யார் அப்படின்னா பவர் லிஃப்டிங்கோடைய நடுவர். ஓகேங்களா, அம்பேர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க. அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவும் பாகிஸ்தானும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1974 முதல் முறையாகவும் 1998 இரண்டாவது முறையாகவும் இந்தியா அணு ஆயுத சோதனை வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம், உங்கள் ஸ்கூல் புக்குன்னு இருக்குது, இயரோட நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல் உள்ளிட்ட அணு ஆயுத சக்திகள் கொண்ட 9 நாடுகளும் 2024 தங்கள் அணு ஆயுத இருப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, மற்றபடி இந்த ஆர்டிகல் எதுவும் பெருசாக இல்லை, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி வங்கி அட்டைகளுக்கான கடவு எண்களை பின் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் வசதியை பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாரு, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். அடுத்தது தேசிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் அமல்படுத்த வேணும்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா, குடியரசு துணைத் தலைவருடைய பேர் வந்து ஜெகதீப் தன்கர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலும் இல்லாத மொழி செல்வாக்கு நமக்கு உள்ளது. சமஸ்கிருத உலகளாவி இன்றியமையாது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, மராத்தி, அஸ்ஸாமி, பாலி உள்ளிட்ட 11 மொழிகள் நம் நாட்டில் செம்மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் 22 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுமே முக்கியமானது. ஓகேங்களா, இந்தியாவில் செம்மொழிகளுடைய எண்ணிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் படி 6 இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2024 5 கொண்டு வந்தாங்க. மொத்தம் 11 செம்மொழிகள். நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 22. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.